இன்னும் அக்ஷய் கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்லண்ணா, நல்லா போகுது. கிளாஸ் சப்ஜெக்ட்ல எப்படி போகுது? நல்லா போதா? புரியுதா கிளாஸ் நடத்துறதுலாம்? புரியுதுண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருக்கு. ப்ரோ எங்க போயிட்டு வரீங்க? சும்மா ஸ்டேஷனரி போயிட்டு வந்தோம் ப்ரோ. நீங்க கிளாஸுக்கு போல? இந்த இப்ப கிளம்பிட்டோம். சரிங்க ப்ரோ. சரி வாங்க, நான் உட்காந்துட்டு போலாம். நீ சொன்னது கரெக்டு தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே போகலாம். பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குது, விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம். எங்க? நம்ம காலேஜ் லேப்ல. ஓகே. என்னடா இது நோட்டீஸ்? சும்மா பிளட் டொனேஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க. ஊசிக்கே பயப்படுற நீலாம் எங்கடா பிளட் டொனேஷன் பண்ண போற? இது வந்து சீரியஸான விஷயம் தான், விளையாட்டுத்தனமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. சரி வாங்க கிளாஸுக்கு போலாம். மேம் நம்ம காலேஜ் கேம்பஸ்ல பிளட் டொனேஷன் நடக்குது, விருப்பம் உள்ளவங்க கொடுக்கலாம். நம்ம காலேஜ்ல பிளட் டொனேஷன் நடக்குது. சோ எதுக்காகன்னு தெரியுமா? சோ பிளட் டொனேஷன் வந்து அவேர்னஸ், அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காலேஜ்ல நடத்துறாங்க. சோ தானத்திலே சிறந்த தானம். சோ ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகுதான் உயிரோட உடல் உறுப்புகளை என்ன பண்ண முடியும்? தானம் செய்ய முடியும். ஆனா உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஒருத்தருக்கு பிளட் கொடுத்து அவங்க காப்பாற்றலாம். சரியா? இதை பத்தி நம்ம சீனியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாரு. சதீஷ். Good evening, ma'am. Good morning. Myself Sadish Kumar, senior. இப்போ எது பத்தி சொல்றதுன்னா பிளட் டொனேஷன் பத்தி அவேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ நான் 3 சொல்லிடுறேன், ரூல்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்படி யூசேஜ். ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 18 வயசு மேல பத்தி மேல் ஆர் ஃபீமேல் யாருன்னா பிளட் கொடுக்கலாம். வெயிட் வந்து 50 கிலோக்கு மேல போகலாம் கொடுக்க முடியும். அந்த பிளட் டொனேட் பண்ற பர்சன் வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் கன்சியூம் பண்ண கூடாது. அது மாதிரி பிளட்ல வந்து டெல்ஸ்னு ஒரு அளவு இருக்கு. அந்த டெல்ஸோட அளவு வந்து 12.5 அளவுக்கு தான் இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து யூசேஜ் வந்து இந்த யாருக்கு கூட்டுவோம்னா பிளட் டொனேட் யார் பண்றோம்னா கேன்சர் பேஷண்ட், பிரெக்னன்சி உமன், ஆபரேஷன் தியேட்டர்ல பீரியட்ல இருக்கவங்களுக்கு, பிளட் தேவைப்படுறவங்களுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் சிக்கிட்டு அந்த இடத்த நிறைய பிளட் போறவங்களுக்கு தேவைப்படும். இதோட கான்செப்ட் என்ன ஆகும்? இது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா பிளட் டொனேஷன் பிளட் பேங்க்ல வந்து நிறைய டிமாண்ட் ஏற்படுத்திருக்கு. நான் இந்த ராக் பிளட் குரூப் டிமாண்ட் ஏற்படுது. எக்ஸாம்பிள் ஏ நெகட்டிவ், சி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஆம்லேட் பிளட் குரூப், அப்புறம் ஆர்ஹெச் நல்ல, இது மாதிரி பிளட் குரூப்லாம் ராக் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம கேம்ப்ல வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்து கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க. வில்லிங்னஸ் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு டொனேட் பண்ணுங்க. இது சர்டிபிகேட் உங்களுக்கு. தேங்க்யூ. ப்ரோ எனக்கும் பிளட் கொடுக்கணும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் பிளட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க தான் கொஞ்சம் நேர்வஸாக இருக்கு. இப்போ அந்த பையன் கூட பரவாயில்லடா, இப்படி இருக்கான். நீ ஆடா இப்படி இருக்க? இல்லடா, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் தான் இருக்கு. ஆனா எனக்கு ஊசியை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பண்றது?
நீங்கள் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் டாக்டர். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க? பண்ணியாச்சு டாக்டர், எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அவருக்கு ஏ நெகட்டிவ் பிளட் குரூப்பு கொஞ்சம் ரேரு. இங்கே ஸ்டாக் இல்லை, உங்கள் சர்க்கிளில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், அரேஞ்ச் பண்ணுறோம். யாருக்காவது ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கா? உங்கள்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? யார்கிட்டையுமே இல்லை. அப்படி இல்லைன்னா உங்கள் சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு என்ன நெகட்டிவ் பிளட்? சூப்பர் ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ வேணும். உங்கள் வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா ப்ரோ? எங்கள் வீட்டில் ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சா அவங்க உயிர் காப்பாற்ற முடியாது ப்ரோ. அப்போ எனக்கு லைஃப் லாங் அப்படியே கில்ட்டியாகவே இருக்கும். சூப்பர் ப்ரோ, நீங்கள் தான் ப்ரோ வேணும். சூப்பர் ப்ரோ. ப்ரோ இவரை கூப்பிட்டுக்கோங்க ப்ரோ. உனக்காச்சியடா என்ன பிடிக்கிற? கொஞ்சம் மாசம் உன்னை மாத்திக்காடா. ஹலோ, சொல்லு மச்சான். என்ன மச்சி சோகமாக பேசுகிற? அவ்வளோதானடா, இதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்காத, தைரியமாக போய் ரத்தம் கொடு. இதுக்கு நீ பயந்தன்னு வச்சுக்க, அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீ ஒரு கில்ட்லேயே இருப்ப. நம்ம இப்படி பண்ணாமல் போயிட்டோமேனு அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா. சரிடா மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இதுக்கப்புறம் நான் பயப்படதா இல்லை. போய் பிளட்டு கொடுக்கலாம். நான் இப்போ அவனுக்கு பிளட் கொடுக்க வந்திருக்கேன்டா. என்னடா இப்போ உனக்கு பயம் போயிடுச்சா? இதுக்கப்புறமும் நான் ஊசியை பார்த்துட்டு பயப்படுறதா இல்லைண்ணா. இதுக்கப்புறமும் நான் பயந்துட்டு இருந்தா என் ஃப்ரெண்டை பார்க்க முடியாமல் போயிடுவேண்ணே. அதனால நான் தைரியமாக போய் பிளட் கொடுக்க தான் போகிறேன். என் ஃப்ரெண்டை நான் போய் காப்பாற்றணும். சூப்பரா தம்பி, சூப்பரா. நீங்கள் 2 பேர் இல்லைன்னா அந்த பையனை காப்பாற்றிருக்க முடியாது. இன்றைக்கி உங்கள் 2 பேர்த்தால தான் அந்த பையனை காப்பாற்றிருக்க முடிஞ்சது. அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை, காப்பாற்றியாச்சு. இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஒரு சொட்டு ரத்தம் 3 உயிர்களை காப்பாற்றுகிறது. ரத்த தானம் செய்யுங்கள், உயிர் தானம் செய்யுங்கள். சிந்திக்காதீர், செயற்படுவீர்.